உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சோழன் வந்துட்டு ரொம்பவுமே கோவத்தோடயே வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வர வழியில் சேரனோ பாண்டியனோ எது பேசினாலும் அவர் வந்து எந்த பதிலுமே பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டே இருக்காரு. அப்போவுமே நிலாவுமே எதுவுமே பதில் பேசாமல் வரதை பார்த்துட்டு இவங்களுக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. வீட்டுக்கு வந்த உடனே பல்லவனும் நடேசனும் ஒரு மாதிரி பதட்டமாகவே நிற்கிறாங்க. உள்ளே வந்து வேகமாக நிற்கிறாரு சோழன். அப்போ உள்ளே வந்த உடனே கேட்குறாங்க, என்னென்ன ஆச்சு, என்ன அவ்வளோ அவசரமாக போனீங்க, போலீஸ்லாம் வேறு வந்தாங்க, உங்களை கூப்பிட்டு போனாங்கன்னு வேறு சொன்னாங்க, என்னென்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நடேசனுமே வந்து கேட்கும்போது சேரன் சொல்கிறாரு, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பிரச்சனை இல்லைன்னா எதுக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க, என்ன தானே நடந்துச்சு அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. அப்போ பாண்டி இருந்துட்டு, ஒன்றும் இல்லைடா, தப்பா சோழனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்கடா, அப்புறம் அங்கே நாங்கள் போய் பேசினோன்னே விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழனுக்கு கோவம் வருது, எது இவனுங்க பேசி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொன்னதை கேட்டோன்னே அவ்வளோ கோவம் வருது. அப்போ அவர் கோவத்தில் கத்துறாரு, ஏண்டா நீ வந்து சொல்லி நான் உண்மையாக இருந்தேன்னு சொல்லிட்டு என்னை விட்டாங்கன்னு நீ சொல்ல வரியாப்போ அப்படிங்கிறாரு. டே அப்படி இல்லைடா சோழா அப்படிங்கிறாங்க. சேரன் டக்குன்னு போயிட்டு, சரி அவன் டென்ஷனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்தடா சோழா முதல்ல தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கொண்டு வந்து குடிக்கிறாரு. அப்போது சோழனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. யார் நம்பலைனாலும் அண்ணனாவது நம்மளை நம்பியிருக்கணும்ல, இவங்க ரெண்டு பேரும் நம்பி நம்மளுக்காக பேசுவாங்கன்னு சொல்லி நம்பி தானே சொன்னோம், அந்த இடத்துல வந்துட்டு நான் தப்பு பண்ணுனேங்கிற மாதிரி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் டக்குன்னு தண்ணியை தட்டி விட்டுறாரு. அப்படியே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. டே சோழா என்னடா பண்ணுற அப்படிங்கிறாரு. நீ என்கிட்ட பேசவே பேசாதானே, எல்லாருமே வந்துட்டு எப்படி என்னை வந்து இப்படி ஒரு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எவனோ ஒருத்தன் வந்துட்டு என்னை வந்து தப்பாக சொன்னானா, வீட்டில் இருக்க நீங்கள் அப்படி இல்லை, என் தம்பி அப்படி இல்லை, எங்கள் அண்ணன் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்களும் சேர்ந்துட்டு ஆமாங்கிற மாதிரி வந்து என்கிட்ட அப்படி பேசுகிறீங்கல்ல, அவன் என்னை அடித்தான் பார்த்தியா, அவன் யாரோ ஒருத்தன், அவன் என்னை அடித்தது கூட எனக்கு அந்த வழி வலிக்கல, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டிங்க பார்த்தியா என்னை கேள்வி, என்னை அங்கேயே சாகடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு, சோழன் அமைதியாக இருங்களேன், ஏன் இப்போ போய் இதெல்லாம் பேசணுமா அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு நிலா, நான் கேட்டே ஆகணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி என்னை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தப்பாக நினச்சிட்டு அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு, இல்லைடா நீ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணில, அதனால தான்டா பழைய மாதிரியே இருக்கியோன்னு அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, இங்கே நான் நிலா கூட வாழணும்னு சொல்லிட்டு அவள் கூட எப்படியாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவளை கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும், நிலா கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, நிலா கூட நான் சேர்ந்து வாழணுங்கிறக்காக தான் ஒன்றொன்றும் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை வந்து கேட்டீங்க. சரி அதெல்லாம் விடு, என்னை வந்து அந்த மாதிரி நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க. சரி நம்ம வீட்டு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, 2 நாள் முன்னாடி தான் அண்ணனோட கல்யாணம் நின்றுருக்கு, இவ்வளோ ஒரு சூழ்நிலையில் நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் கோவில் வரைக்கும் போயிருப்பேனா, இதில் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பாண்டி பார்க்குறாரு, டே புரியுதுடா சோழா, இருந்தாலும் நீ ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணியா, ஒருவேளை அப்படி தான் ஏதோ பண்ணிட்டியோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி தோணிடுச்சுடா, வேற ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. இதுதாண்டா உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே, என் கூடவே பிறந்து இத்தனை வருஷமாக என் கூட இருந்த நீங்கள் என்னை நம்பலை, ஆனால் நிலா என்ன பண்ணா பார்த்தியா, அந்த இடத்துல என்கிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிட்டு நடந்ததை கேட்டு அவளுக்கு புரிஞ்சிருக்கு நான் தப்பு பண்ணலன்னு, அவளுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு ஏன் புரியல, அதுதான் எனக்கு பெரிய கோவமாக இருக்குது. சத்தியமான நீ இப்படி பேசுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு, என்னை எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ ஒரு கேவலமாக எடை போட்டு வச்சுருக்கீங்கல்ல, விடுங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணுங்கிறதே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, இப்படி ஒரு தப்பான எண்ணத்தோடு தான் என்கிட்ட நீங்கள் பேசிட்டு பழகிட்டு இருந்திருக்கீங்கல்ல, இனிமேல் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், நிலா நீ வா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நடேசன் போய்ட்டு, டே இப்போ என்னடா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகிறேங்கிற, எங்கடா போவ நீ அப்படிங்கிறாங்க. எங்கேயோ போகிறேன், இப்படி என்னை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு என்னை வந்து அசிங்கமாக நினச்சிட்டு இந்த வீட்டில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. டே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கடா போவ அப்படிங்கிறாங்க. நிலா நான் இப்போ வெளியே போகிறேன், நீ என் கூட வரியா வரலையா அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் பார்த்துட்டு, நிலா வேணாம்ப்பா, வீட்டை விட்டுலாம் எதுவும் போயிடாதப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, நிலா நான் உங்ககிட்ட கேட்டேன் நீ வரியா வரலையா அப்படிங்கிறாங்க. போகலாம் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. சேரனுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போயிடுது. வேகமாக பாண்டி போயிட்டு, ஏங்க அவன் தான் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான், நீங்களும் என்னங்க அப்படிங்கிறாங்க. விடுங்க பாண்டி, அவர் கோவத்துலேயே நியாயம் இருக்குல்ல, நீங்களாவது நம்பியிருக்கணும்ல, ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க, நீங்கள் சொன்ன உடனே எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்களை ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் திரும்ப இப்படி நிப்பாட்டி வைக்கிறானே, ஒருவேளை உண்மையாகவே அந்த மாதிரி பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, அதுவும் உங்க முன்னாடி அப்படி சொன்னாங்களா, அதான் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு, என்னதான் நீங்க சமாதானம் சொன்னாலும் சோழனை இந்த இடத்துல நீங்க நம்பி இருக்கணும், அது எப்படி நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கே தெரியுது அவர் என்கிட்ட வந்துட்டு நெருங்கி வரதுக்காகவே தான் ஒவ்வொன்றும் அவரை மாத்திக்கிறாரு, எல்லா விஷயமும் பண்றாருங்கிறது எனக்கே தெரியுது, ஏன் உங்களுக்குலாம் தெரியல, உங்ககிட்ட எல்லா விஷயமும் அவர் ஷேர் பண்றாரு தானே, ஏன் நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நிலா என்கிட்ட அப்படி சொன்னா, நிலா என்கிட்ட இப்படி சொன்னா, நான் நிலாக்காக இது பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் அவர் உங்ககிட்ட பேசுறதுல
சொல்கிறதெல்லாம் நானே நிறைய வாட்டி காதால் கேட்டிருக்கேன். அப்படிலாம் அவர் சொல்கிறத கேட்டும் கூட உங்களுக்குலாம் அந்த நம்பிக்கை வரலல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்களும் இப்படி தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி? அவன் ஏதோ கோவத்தில் முடிவெடுத்துட்டாங்க, நீங்களாவது சொல்லுங்களேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என்ன நடந்தாலும் சரி, அவர் கூட நான் போகிறது தான் சரி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வெளியே வந்துடுறாங்க. பல்லவன் அப்படியே பார்த்துட்டு, அண்ணே நீ என்ன நீ அண்ணா வாண்ணே, என்னென்ன இப்படி கோவத்தில் நீயும் யோசிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க, அண்ணியை கூட்டி எங்கண்ணே போவ நீ அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது போகிறேன்டா, இந்த வீட்டில் எடுக்கிற நேரம் நாங்கள் வெளியில் எங்கேயாவது போய் கூட நாங்கள் இருந்துக்கிறோம், நீ வா நிலா அப்படின்னோடனே நிலாவுமே வேகமாக போயிட்டு வண்டி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வண்டியுமே போயிடுது. வீட்டில் வந்துட்டு அப்படியே சேரன் வந்து இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. அண்ணா என்னண்ணா அப்படிங்கிறாங்க. பாருடா நிலாவும் கிளம்பி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் அப்படியே பார்க்குறாரு. ஏண்டா நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழணும் தானடா இவ்வளோ நாளாக நீ போராடிட்டு இருந்த, அதுக்காக தானடா உன் கல்யாணத்தை நீ தள்ளி போட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் அளவுக்கு உட்காந்துட்டு இருக்க, அந்த பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டானுங்க. இப்போ எல்லாத்தையும் நீ அவங்களுக்காகன்னு பார்த்து செஞ்சில்ல, இதோ இப்போ ஒரே நிமிஷத்தில் உன்னை தூக்கி எறிஞ்சு போட்டு அவன் போயிட்டான், அவன் பொண்டாட்டி அவன் பின்னாடியே போயிட்டால, இது தாண்டா புருஷன் பொண்டாட்டிங்கிறது. நீ சும்மா அவனுக்காக பார்த்தேன் இவங்களுக்காக பார்த்தேன், அவங்க வாழ்ந்தோடனே தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இப்படிலாம் நீ முடிவெடுத்துட்டு உட்காந்துருந்தியே, பார்த்தில்ல இப்போ என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிறாங்க. பா அப்படி இல்லைப்பா, நானும் சோழனை நம்பியிருக்கணும்ப்பா, நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதுப்பா, என் மேலேயும் தப்பு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. தப்பு இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டா அப்படி சொன்ன அப்படிங்கிறாங்க. பா அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா, ஒருவேளை அவன் அப்படி தான் இருக்கானோ, அதுவும் நிலாவுக்கு முன்னாடி அப்படி நிற்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா, அவர் போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுப்பா, அவர் அடிக்கிறதுக்கு நானே அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான், நீங்கள் அடிக்காதீங்க சார் நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் அடித்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஓ நீ அடிக்க வேற செஞ்சியா அவனை அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவர் போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்காரு, எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருந்தது, அதனால தான்ப்பா நான் குறுக்க பூந்து அடித்தேன், இல்லைனா அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ எனக்கு பயமாயிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. சரி விடுறா, இப்போ என்ன பண்ண சொல்கிற, கிளம்பி போயிருக்கான், எங்கே போயிருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி பாருங்கள், இல்லை போய் தேடுங்க போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சேரன் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. பாண்டியன் உடனே நீ இருண்ணே நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. டேய் விடுறா, அவங்க எங்கே போயிடுவாங்க, எப்படி இருந்தாலும் நிலா சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடும்டா, எனக்கு நிலா மேலே நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறியா நீ அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்து நின்றுட்டு, ஆமாண்ணே அன்னைக்கு இந்த வீடு தானே முக்கியம், அப்படிலாம் அண்ணன் கோச்சிட்டு போச்சுன்னா சமாதானம் பண்ணி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க, நீ எதுவும் இது பண்ணாதானே, நானே அன்னைக்கு கோச்சிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னை திரும்ப வீட்டுக்கு வர வச்சாங்கல்ல, அண்ணி அப்படி தானே பண்ணுவாங்க, இந்த வீட்டை விட்டு அண்ணியாலலாம் வெளியே போக முடியாது, எப்படி இருந்தாலும் அண்ணனை கூப்பிட்டு வருவாங்க, நீ எதுவும் கவலைப்படாதானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நேராக இவங்க கிளம்பி போனவங்க நேராக போயிட்டு நிலா போயிட்டே இருக்காங்க. சோழனுமே ஒரு மாதிரி அப்செட்லேயே வந்துட்டே இருக்காரு. நேராக போயிட்டு நிலா வந்து ஒரு பீச்சில் நிப்பாட்டுறாங்க, அவங்க வழக்கமாக போகிற இடத்துக்கு. அங்கே போயிட்டு நிப்பாட்டின உடனே சோழன் இறங்குறாரு. வாங்க சோழன் போய் அங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அமைதியாகவே வந்துட்டு சோழனும் உட்காந்துட்டே இருக்காரு. நிலா அப்படியே பார்க்குறாங்க. என்ன சோழன் ஓகேவா நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி அண்ணனும் பாண்டியும் இந்த மாதிரி என்னை சொல்லியிருப்பாங்க, ஆமாம் நீ எப்படி என்னை நம்பின அப்படிங்கிறாங்க. நம்பாமல் வேற என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் தப்பே பண்ணலன்னு உனக்கு தோணுச்சா அப்படிங்கிறாங்க. சோழன் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் திருடினீங்க, பொய் சொன்னீங்க, இல்லை ஏதாவது விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் நம்புவேன், ஆனால் ஒரு பொண்ணு விஷயத்தில் நீங்கள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை உங்கள் மேலே இருந்தது, அதுவும் கல்யாணம் வரைக்கும் போகிற அளவுக்குலாம் நீங்கள் அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு தோணுது ஏன் இல்லை அண்ணனுங்களுக்கு தோணலை, அதுவும் பாண்டியை பற்றியா, 2 பேருமே சேர்ந்து அப்படி சொன்னோன்னே சத்தியமாக என்னால் தாங்கிக்கவே முடியாது நிலா அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சோழன் வந்துட்டு நிலா மேலே அப்படியே தோளில் சாஞ்சிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. சோழன் என்ன குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க, அதை நான் நம்புகிறேன்ல, அப்புறம் என்ன, அண்ணா அப்படிலாம் நம்பாமலாம் இல்லை, நான் அந்த இடத்துல நிற்கிறேன், ஏன் முன்னாடி இப்படி ஒரு சூழ்நிலை அப்படிங்கும்போது அண்ணனுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால டக்குன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரிங்க, அப்போ இந்த பாண்டி அப்படின்னோன்னே, பாண்டியும் அதே சூழ்நிலையில் தான் இருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேனோ, உங்கள் கூட சேர்ந்து வாழ மாட்டேனோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்குலாம் நிறையாவே இருக்குது. ஏன் அண்ணன் கல்யாணத்துக்கு முத நாள் கூட என்கிட்ட கேட்கலையா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா நீ வீட்டை விட்டு போயிடுவியாப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கலையா, அதையும் தான் நீங்கள் கேட்டிங்கல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்காக நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவேன்னு எப்படி அவங்க நினச்சாங்க அப்படிங்கிறாங்க. சோழன் ப்ளீஸ் அதை விட்டு வெளியே வாங்க, உங்களை சுற்றி நடந்ததையே நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே இருக்கக்கூடாது, அண்ணன் முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக யோசிக்கிறாரு, இப்போது அண்ணன் மட்டும் அப்படி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் நானே கோவப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம 2 பேரும் வந்து அவங்க முன்னாடி ஒரு புருஷன் பொண்டாட்டியாக நடந்துக்கிட்டதில்ல, அப்படி எதுவும் பாசமாகவும் நம்ம பேசிக்கிட்டதில்ல, அதனால தான் அண்ணனுக்கு பயம், நான் வேற 2-3 வாட்டி வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கேன், இப்போ நீங்கள் வேற பிரச்சனை மேலேன்னு ஒவ்வொரு பிரச்சனையாக இழுத்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் நான் நிற்கிற மாதிரி வந்து கொண்டு போய் நிறுத்திடுறீங்க, அது எல்லாமே அண்ணனுக்கு மனசில் பயம், அதனால தான் எங்கே நீங்கள் திரும்பவும் தப்பு பண்ணிட்டீங்களோ, அதனால நான் எதுவும் வீட்டை விட்டு போயிடுவேனோ, உங்கள் கூட சேர்ந்து வாழாமல் இருக்க போகிறேனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் தான் அண்ணன் பயந்துட்டு கேட்டிருக்காரு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சோழன்,
புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா நீ கூட என்ன புரிஞ்சுக்காம சொல்ற அப்படிங்கிறாங்க. சோழன், உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னோடனே உங்கள் பின்னாடி நான் எதுவுமே பேசாமல் அவங்க எல்லாரும் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு இப்போ உங்கள் கூட கிளம்பி வந்து நான் உட்காந்துருக்கேன். அது புரியலையா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா நிலா, எந்த தைரியத்தில் நான் கூப்பிட்டோன்னே என் பின்னாடியே கிளம்பி வந்துட்ட நீ அப்படிங்கிறாங்க. எந்த தைரியத்தில்னா, ஒரு புருஷன் கூப்பிடும்போது பொண்டாட்டி வெளியே வராமல் என்ன பண்ணுவா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நிலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், என்ன நடந்தாலும் சரி இனிமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு கண்ணீராக வருது. அழாதீங்க முதல்ல, இப்போ என்ன நடந்து போச்சு, எதுக்கு அழுகுறீங்க? வீட்டிலனா சண்டை சச்சரவு வரதான் செய்யும். சரி, அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, அதுக்காக நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கலாம். நம்ம எப்படி இருக்கோங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியலல்ல, அதை சொல்லி புரிய வச்சிட்டோம்னாலே அவங்க ஒரு சைடு ஃப்ரீ ஆயிடுவாங்க சோழன் அப்படிங்கிறாங்க. சரி, நான் அவங்களும் உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காங்க. நைட்டே ஆகிடுது. ஸோ நைட் டைம் ஆகியும் அவங்க உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சைடு போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்க. ஸோ அங்கே உட்காந்துருக்க எல்லாத்தையுமே ஒருத்தரையாக கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டே வரும்போது, இப்போ இங்கே வரும்போது நிலாவும் சோழனும் அப்படியே ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போது போலீஸ் அங்கேருந்து வந்தவங்க பார்த்துட்டு, என்ன இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, கிளம்புங்க, என்ன நீங்கள் யார் அப்படின்றாங்க. அப்போ 2 பேரும் எழுந்து நின்றுட்டு, சார் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நாங்கள் இங்கே சும்மா உட்காந்து பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு, சார் இங்கே யாரோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சார், போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் அங்கேருந்து வர்றது யாருன்னு பார்த்தா ரவுண்ட்ஸ் வந்திருக்குது, அதே எஸ்பி தான் வந்திருக்காரு. அங்கேருந்து வந்து பார்த்தோன்னே இவங்க 2 பேரை பார்த்தோன்னே, இவங்க காலையில் பார்த்தவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா, டேய் நீ ஏன்டா இங்கே வந்து பொண்டாட்டியை கூட்டு வந்து இங்கே உட்காந்துருக்க, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ மணி ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு கிளம்பல நீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் உம்முனே நிற்கிறாரு. நிலாவையும் பார்த்துட்டு, என்னம்மா ஏம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க இவ்வளோ நேரம்லாம் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்க, நாங்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்ருக்கோம்ல, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னம்மா ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது, காலையில் நடந்த பிரச்சனைனால எதுவும் அப்செட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், விடுங்க சார் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நான் தான் கேட்குறேன்ல சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சார், நான் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப நம்பினேன் சார், ஆனால் உங்கள் முன்னாடி நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்னை யாருன்னே தெரியாது, ஆனால் என் வீட்டில் இருக்கவங்களும் என்னை அப்படி பேசிட்டாங்களே சார், என் ஒய்ஃப் மட்டும் என்னை நம்பலைன்னா இந்நேரத்துக்கு நான் என்ன சார் ஆயிருப்பேன், என்னை நீங்கள் லாக்கப்பில் தூக்கி வச்சுருப்பீங்கள்ல அப்படிங்கிறாங்க. சரியா, நீ சொல்கிறதெல்லாம் நியாயம்தான், வீட்டில் இருக்கவங்க ஏதோ பேசிட்டாங்க, உன்னை பற்றி நம்பலை, ஏன்னா உன்னோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா அவன் போன வாரம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஜெயிலுக்கு வந்திருக்கான், அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு திருட்டு கேஸில் வந்திருக்க, அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்க, பேக்ரவுண்டே தப்பாக தான் இருக்குது, வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம்ல, அதனால ஏதாவது சொல்லியிருக்கலாம். யார் நம்பினா என்ன நம்பலைன்னா என்ன, உன் பொண்டாட்டி உன்னை நம்புச்சு இல்லை, இதோ இப்போயும் உன் பொண்டாட்டி உன் கூட தான் நிற்குது, அப்புறம் என்ன உனக்கு, கிளம்பு வீட்டுக்கு முதல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிலாவுமே பார்த்துட்டு, வாங்க சோழன் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்க வீட்டுக்கு முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தா எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே ஆகிடுது. அப்போ வண்டி வருது வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே எல்லாருமே எந்திச்சு வெளில ஓடி வராங்க. வந்த உடனே அப்படியே சோழன் நின்றுட்டுருக்காரு, சமாதானம் பண்ணி நிலா கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நின்றுட்டு இருக்கும்போது நடேசன் பார்க்குறாரு. பார்த்துட்டு, மடி நிலா, எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சுமா, அவன் ஏதோ கோவத்தில் கிளம்பி போனான், நீயும் கூட போயிருக்க அப்படிங்கும்போதே அவனை நீ கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சுமா அப்படிங்கிறாங்க. சேரன் அங்கேருந்து ஓடி வந்துடுறாரு. வந்துட்டு, டே சோலா, என்னடா திடீர்னு நீ பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு கிளம்பி போயிட்டேடா, என்னை மன்னிச்சிருடா, நான் பேசுனது தப்பு தான்டா, என்னை மன்னிச்சிருடா, உன் காலில் கூட விழுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி காலுக்கிட்ட போயிடுறாரு. அப்போ சோழன் டக்குன்னு, அண்ணனே என்னண்ணே நீ போய் காலுக்கிட்டலாம், அண்ணனே எந்திரினே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நிலா அப்படியே பார்க்குறாங்க. பாண்டியுமே கூட வந்துட்டு, டே சோலா சாரிடா, நான் ஏதோ யோசிக்காமல் அப்படி பண்ணிட்டேன்டா, எங்கே அவங்களும் நிற்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்கும்போது எங்களுக்குலாம் ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சுடா, அதனால தான்டா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்க்குறாரு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாதுடா என்ன அப்படிங்கிறாங்க. தப்பு தான்டா, இனிமேல் சத்தியமாக உன்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டோம்டா, அவங்களே உன்னை முழுசாக நம்புறாங்களடா, அவங்களே முழுசாக நம்பி நீ கிளம்புனோடனே உன் கூடவே வந்துட்டாங்களே, இதுக்கு மேலே இன்னும் எங்களுக்கு என்னடா வேணும், எங்கே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு தான்டா வீட்டில் இருக்க எல்லாருமே நாங்கள் ஏங்கி கிடக்கிறோம். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, நீ உங்களுக்காக அதாவது 2 பேருமே ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம இருக்கீங்கும்போது எங்களுக்கு இந்த விஷயமே போதும்டா, ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது, ஆனாலும் நாங்கள் பேசுனது தப்பு தான்டா, மன்னிச்சிருடா, இனிமேல் எங்களுக்கு சத்தியமாக அப்படி ஒரு எண்ணமே வராது அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காரு. அங்கேருந்து பல்லவன் வந்துட்டு, என்னண்ணே நீ பாட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்ட, அதுவும் அண்ணியை வேற கூட்டு கிளம்பி போயிட்டல அப்படிங்கிறாங்க. ஏண்டா இப்போ உன் அண்ணி வீட்டை விட்டு கிளம்பி போனதான் உனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, நான் போனதெல்லாம் இல்லை அப்படி தானடா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே இப்படி பேசுகிற, நீ கிளம்பி போகும்போது அண்ணியும் உன் கூடவே வந்தாங்கல்ல, அப்போவே எனக்கு தெரியும்ண்ணே, எப்படியா இருந்தாலும் உன்னை சமாதானம் பண்ணி அண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அது எப்படிடா, எதுக்கு எடுத்தாலும் அண்ணின்னு தான் சொல்கிறீங்களே ஒழிய என்னை பற்றி ஏன்டா ஒரு அக்கறையாக கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க
அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைண்ணே. அண்ணி ஒன்று சொன்னால் நீ அதை தட்டாமல் செய்வேன்னு எங்களுக்கு தெரியும்ண்ணே. அண்ணியே உன் கூட வராங்க, அண்ணி உனக்கு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நீ வராமல் இருப்பியா? அது எப்படி? அண்ணி மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன நீ நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னோடனே ஆமாம் பல்லவா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க உள்ளே வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு உள்ளே வந்தோடனே அப்படியே சேரன் பார்க்குறாரு. போயிட்டு நிலாவுமே போயிட்டு எல்லாத்தையுமே திறந்து பார்க்குறாங்க. சாப்பாடு எல்லாமே அப்படி இப்படியே இருக்குது. அண்ணே என்னண்ணே யாருமே சாப்பிட்லையா அண்ணோ அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்துட்டு எங்கண்ணி நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து எல்லாருமே வீட்டில் வந்துட்டு ஒரே சோக மூடில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். எங்கேருந்து சாப்பிட்றது? அண்ணன் ஒரு சைடு உட்காந்துருக்கு, பாண்டியன் ஒரு சைடு உட்காந்துருக்கு, நான் ஒரு சைடு உட்காந்துருக்கேன். நான் உங்களுக்கு எத்தனை ஃபோன் பண்ணேன், 2 பேருமே ஃபோனே எடுக்க மாட்டேன்ட்டீங்க. எங்கேருந்து நாங்கள் சாப்பிட்றது? இதோ வெளியில் உட்காந்துருக்காரு, அவர் கூட இன்னும் சாப்பிடல. எப்பயுமே டீ வடை போண்டான்னு எதையாவது ஒன்று போய் சாப்பிட்டு கூட வந்துடுவார். ஆனால் நீங்கள் கிளம்பி போனதுலேருந்து அவர் அந்த உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்கிறாரு. அங்கிளும் என்ன சாப்பிடலையா அப்படின்ட்டு வேகமாக வெளியே போயிட்டு அங்கிள் ஏன் என்ன சாப்பிடாம இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏமா நீ வந்து சாப்பாடு போட்டால் தானேம்மா சாப்பிடணும், நீ பாட்டி கிளம்பி போயிட்ட அப்புறம் எப்படிம்மா நான் சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அங்கிள் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னோடனே அப்படியா சாப்பிடலாமா அப்படின்ட்டு எந்திரிச்சு வராரு. வந்தோடனே எல்லாருக்குமே இப்போ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இப்போ உட்காருங்க அப்படிங்கும்போது சேரனுமே நின்றுட்டு இருக்காரு. இப்போ பாண்டியும் ஒரு சைடு நின்றுட்டு இருக்காரு, சோழனும் ஒரு சைடு நின்றுட்டு இருக்காரு. ஆனால் பல்லவன் போயிட்டு நிலா பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிடலாம் நீ அப்படின்னு உட்காந்துடுறாரு. நடேசன் உட்காந்துடுறாரு. இப்போ 3 பேரும் அப்படியே சுற்றி நின்றுட்டே இருக்கும்போது நடேசன் பார்க்குறாரு. என்னம்மா சோத்த போடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவங்க 3 பேர் என்ன நின்றுட்டே இருக்கானுங்க, என்னடா இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் வரலையா சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. நிலா பார்க்குறாங்க. சோழன் நான் சொல்லி தானே கூப்பிட்டுட்டு வந்தேன், சரி விடுங்க இப்போ என்ன, அதான் எல்லோரும் சாரி கேட்டாங்கல்ல, நானும் உங்களுக்கு என்னென்னு சொல்லி புரிய வச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன இன்னும் கோவத்தை மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கீங்க, வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சேரனுமே நின்றுட்டுருக்காங்க. அண்ணா வாங்கண்ணே பாண்டி வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு வந்து உட்காடுறாங்க. வந்துட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தோன்னே சாப்பாடு அப்படியே ஒரு மாதிரி அருவிட்டே இருக்காங்க. இப்போ சாப்பிட்றீங்களா இல்லையா, இப்போ என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே அவர் சாப்பிடாமே உட்காந்துட்டே இருக்கும்போது சோழன் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா எனக்கு சாப்பாடே இறங்கல, எனக்கு வேணாம் பசியே போயிடுச்சு அப்படிங்கிறாரு. பசியே போயிடுச்சா அப்படின்ட்டு வேகமாக நிலா அவங்க தட்டில் இருக்க சாப்பாடு எடுத்து தரங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வாய்க்குள்ளாரே வச்சு விட்றாங்க. அப்போ அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அப்போ வந்து சோழன் அப்படியே வாயில் வச்சுட்டு நிலா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா சாப்பிடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் திரும்பிட்டு பல்லவன் பார்த்துட்டு அண்ணி எனக்கு அப்படிங்கிறாங்க. உனக்கு இல்லாமையாடா இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு ஊட்டி விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே சமாதானமாகி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து பெருசானாலும் நிலா வந்து எப்படி வீட்டை விட்டு வெளியே போனாலும் சமாதானம் பண்ணி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறத வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு கதைக்களம் வந்திருக்கா, இல்லை இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.